வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். பொதுவாக கவர்மெண்ட் சர்வன்ட்ஸோட பே ரிவிஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட பே ரிவைஸ் ஆகும். இது ஒவ்வொரு 10 ஆண்டு கால இடைவெளியில் தான் அவங்களுடைய பே ரிவைஸ் ஆகும். இப்போ நடப்பில் இருக்கிறது 7th பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் அடிப்படையிலான பே ரிவிஷன். இதனுடைய டூரேஷன் பீரியடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1/1/2016 31/12/2025 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 10 ஆண்டு காலத்துக்கான பே ஸ்ட்ரக்சர் இதுதான் நடைமுறையில் இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கோ 1/1/2006 31/12/2015 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 10 ஆண்டு காலத்துக்கான பே ரிவிஷன் அப்படிங்கிறது 6th பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. இப்போ நம்மளுடைய எதிர்பார்ப்பெல்லாம் எதை நோக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 8th பே கமிஷன் ரெக்கமெண்டேஷனை எதிர்பார்த்து நம்ம இருக்கிறோம். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 8th பே கமிஷனை கான்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. இன்னும் அந்த 8th பே கமிஷன் டிஸ்கஷன்லாம் பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட்டை ரெக்கமெண்டேஷனாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கான பே ஸ்ட்ரக்சரை மாற்றி அமைத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. அது ஒரு ஆஃபீஸ் மெமரண்டமாக இஷ்யூ பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒரு அஃபிஷியல் கமிட்டியை ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த அஃபிஷியல் கமிட்டி சில ரெக்கமெண்டேஷன்ஸை அல்லது ஒரு ரிப்போர்ட்டை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு கொடுக்கும். அந்த ரெக்கமெண்டேஷன் அல்லது ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கான பே ரிவிஷனுக்கான ஜிஓவை இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கான அந்த பே ரிவிஷன் தொடங்கும். இதுக்கு சில கால அவகாசம் தேவைப்படும். இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய 7th பே கமிஷன் காலம், அது 7th பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் அடிப்படையிலான பே ரிவிஷனுடைய பீரியடு 31/12/2025 முடியுதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ 8th பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் அடிப்படையிலான பே ரிவிஷன் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகணும்? 1/1/2026 தொடங்கணும். இதுதான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்திலையும் அந்த மாதிரியான ஒரு தொடக்கம் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய ஐயப்பாடு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த 8th பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் அடிப்படையிலான பே ரிவிஷன் அப்படிங்கிறது 1/1/2026 கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வந்திருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், அதுக்கான டீட்டெயிலை நம்ம பார்க்கணும். இப்போ போன மாதம் 25/3/2025 அன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுறாங்க. ஃபினான்ஸ் பில் 2025, அதாவது நிதி மசோதா 2025 அப்படிங்கிற ஒரு மசோதாவை பாராளுமன்றத்தில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தாக்கல் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் பென்ஷன் ரூல்ஸில் ஒரு புது ப்ரொவிஷனை ஆட் பண்ணுறாங்க. அந்த ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 8th பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் அடிப்படையிலான பெனிஃபிட்ஸ் பென்ஷனர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கட் ஆஃப் டேட்டு வரைக்கும் எலிஜிபிலிட்டிக்கு கொண்டு வர்றாங்க. அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு இது பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷனை ஆட் பண்ணுறாங்க. அதாவது இந்த 8th பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் அடிப்படையிலான அந்த ரிவைஸ்டு பென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது ரிவைஸ்டு ஃபேமிலி பென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிட்டையர் ஆனவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பென்ஷனில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் ஒரு ப்ரொவிஷன் வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு கட் ஆஃப் டேட்டை நிர்ணயம் பண்ணிடும். அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி யாரெல்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்களோ, பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்களோ அல்லது ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாலோ அவங்களுக்கு இந்த 8th பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் அடிப்படையிலான பெனிஃபிட் கிடைக்காது. அவங்களுடைய பென்ஷன் ரிவைஸ் ஆகாது. ஃபேமிலி பென்ஷனர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபேமிலி பென்ஷன் ரிவைஸ் ஆகாது. இப்போ என்ன வாங்கிட்டு இருக்காங்களோ அதுதான் வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிர்ணயம் பண்ணக்கூடிய அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு பின்னாடி யாரெல்லாம் ரிட்டையர் ஆகிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த 8th பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் அடிப்படையிலான பெனிஃபிட் கிடைக்கும். அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு கட் ஆஃப் டேட்டை நிர்ணயம் பண்ணும். அது எந்த தேதின்னு யாருக்கும் தெரியாது. அந்த டேட்டுக்கு முன்னாடி யாரெல்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்களோ அவங்களுக்கு அந்த பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் அடிப்படையிலான
அந்த ரிவிஷன் கிடைக்காது. பென்ஷனும் ரிவைஸ் ஆகாது, ஃபேமிலி பென்ஷனும் ரிவைஸ் ஆகாது. அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு பின்னாடி யாரெல்லாம் ரிட்டையர் ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ரிவைஸ்டு பென்ஷன் பெனிஃபிட் கிடைக்கும், ரிவைஸ்டு ஃபேமிலி பென்ஷன் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு அந்த ப்ரொவிஷனில் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இது வந்து பென்ஷனர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே, இது வந்து ஒர்க்கிங் எம்ப்ளாயீஸுக்கு எந்த விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இப்போ அந்த மசோதாவில் வந்து பென்ஷனர்ஸ் பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை வந்து ஒரு அடித்தளமாக அவங்க எடுத்துக்கலாம். நம்மளும் அப்படி தான் பார்க்கணும். இப்போ பென்ஷனர்ஸை எப்படி 2 கேட்டகரியாக பிரிச்சுட்டாங்களோ அதே மாதிரி சர்வீஸில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸையும் அவங்க 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு கட் ஆஃப் டேட்டை நிர்ணயம் பண்ணுது. அந்த கட் ஆஃப் டேட்டில் இருந்து தான் இந்த 8th பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் அடிப்படையிலான பே ரிவிஷன் வந்து எஃபெக்ட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லிட்டு அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி யாரெல்லாம் சர்வீஸில் ஜாயின் பண்ணி சர்வீஸில் இருக்காங்களோ, கண்டினியூ பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு பின்னாடி யாரெல்லாம் சர்வீஸில் ஜாயின் பண்ணுறாங்களோ அல்லது ஜாயின் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பே ரிவிஷனுடைய பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன்று. அடுத்தது 1/1/2026 இந்த பே ரிவிஷன் எஃபெக்ட்டுக்கு வரும்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் இல்லைங்களா, அதையும் கூட அந்த கட் ஆஃப் டேட்டை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மாற்றி போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 1/1/2026 எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக 1/1/2027 எஃபெக்ட்டுக்கு கொடுக்கலாம், அல்லது 1/1/2028 அவங்க அனௌன்ஸ் பண்ணலாம். அதனால் அந்த எஃபெக்ட் டேட்டையும் அவங்க மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்தால் அதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசாங்கமும் அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணினால் தமிழ்நாடு அரசில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பென்ஷனர்ஸுக்கும் பாதிப்புகள் வரும், ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பென்ஷனர்ஸுடைய ஃபேமிலியும் பாதிக்கும், அதே மாதிரி சர்வீஸில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கும் பாதிப்புகள் வரலாம். இதையெல்லாம் நம்ம எதிர்பார்த்து தான் காத்திருக்க வேண்டியிருக்கு. இப்போ அந்த 8th பே கமிஷன் ரெக்கமெண்டேஷனில் என்ன வரப்போகுது, அந்த பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் என்ன பண்ண போகிறாங்க, அதை தொடர்ந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன மாதிரியான ரிவிஷனை கொண்டு வர போகிறாங்க, அதை தொடர்ந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன மாதிரியான நடவடிக்கையெல்லாம் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.